Rejoice Ministries. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவது பகுதியாக இந்த சகரியா 9:12 இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம முதல் பகுதியில் யோசேப்புடைய வாழ்க்கையில் எப்படி இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார். அடுத்து ரெண்டாவது பகுதியில் யோபுவுக்கு எப்படி இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். இந்த நாளிலும் நாம் பார்க்க போகிறது அன்னாளுக்கு இரட்டத்தனையான ஆசீர்வாதம் கிடைத்ததுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஆண்டவர் எல்லாரையுமே ரொம்ப நேசிக்கிறாரு, அவரிடத்துல வரணும்னு எதிர்பார்க்கிறாரு. அதுக்காக தான் சொல்கிறாரு, நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். இன்னைக்கு சிறை இருப்பில் இருக்கக்கூடிய அநேகர் ஒரு வழி தெரியாமல் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. ஒருவேளை கேட்டுக்கொண்டு இருக்க நீங்கள் கூட ஒரு பயங்கரமான சிறை இருப்பில் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அரணை தேடி வாங்க. அரணாகிய கோட்டையாக மதிலாக இருக்கக்கூடியவர் இயேசு கிறிஸ்து. அவரிடத்துல நீங்கள் வரும் பொழுது நிச்சயமான பதில் உண்டு. அவரே சொல்கிறாரு, ரெட்டிப்பாக உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன். உன்னை ஆர்டினரியாக ஆசீர்வதிக்கக்கூடாது. ஏன்னா நீ ரொம்ப கஷ்டப்பட்டிருக்க, இந்த உலகத்தில் ரொம்ப பாடுகளை அனுபவிச்சிருக்க, அதனால உனக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த நாளில் நம்ம அன்னாளை பார்க்க போகிறோம். அன்னாள் யார்? அன்னாள் எல்கானாவுடைய மனைவின்னு தெரியும் உங்களுக்கு. இந்த எல்கானா இன்னொரு மனைவியையும் அவர் திருமணம் பண்ணி கொண்டார். அந்த காலத்தில் இந்த மாதிரி பண்ணிக்கலான்னு சொன்னனால அவங்க ஒரு மனைவி 2 மனைவின்லாம் பண்ணிக்குவாங்க. ஆனால் வேதத்தில் இந்த புதிய ஏற்பாட்டின்படி ஒரு கணவனுக்கு ஒரு மனைவி தான். அதுதான் ஆண்டவருடைய நியமனமாக இருக்குது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 2வது மனைவியாக பெனினால்னு சொல்கிற இந்த சகோதரி அவங்களுக்கு நிறைய பிள்ளைங்க. அதனால இந்த மூத்த மனைவியாகிய இந்த அன்னாளுக்கு சரியாக ஒரு குழந்தை கூட இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமாக அவங்கள நடத்துவாங்க, அவங்கள ரொம்ப டார்மெண்ட் பண்ணுவாங்க. அதுதான் அந்த அன்னாளுக்கு இருந்த சிறையிருப்பு. குழந்தை இல்லைன்னு சொல்கிற ஒரு மலட்டுத்தன்மையில் அவங்க கஷ்டப்பட்டிருக்காங்க. ஆனால் அவங்களோட கணவர் ரொம்ப ரொம்ப நல்லவர் பாருங்க. இந்த அன்னாளை ஸ்பெஷலாக கவனிப்பார். அதுதான் ரெட்டிப்பான ஆசீர்வாதம். அதாவது எப்படி போட்டிருக்குன்னா, 1 சாமுவேல் 1 அதிகாரம் 4 வசனம் 5 வசனம் சேர்த்து வாசிக்கிறேன். அங்கே எல்கானா பலியிடும் நாளிலே அவன் தன் மனைவியாகிய பெனின்னாளுக்கும் அவளுடைய எல்லா குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் பங்கு போட்டு கொடுப்பான். அன்னாளை சிநேகித்தபடியினால் அவளுக்கு ரெட்டிப்பான பங்கு கொடுப்பான். கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தார். இந்த அன்னாளை வெறுத்துட்டு போய் இன்னொரு மனைவியை திருமணம் பண்ணலை. அன்னாளை நேசிச்சுட்டே தான் இருக்கிறாரு. ஆனாலும் பெனின்னாளை திருமணம் பண்ணிட்டாரு. பெனின்னாளுக்கு கர்த்தர் குழந்தை பாக்கியத்தை கொடுத்திருந்தார். ஆனால் அன்னாளுக்கு கொடுக்கல. அன்னாளுக்கு கொடுத்திருந்தாருன்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. ரெட்டிப்பான ஒரு ஆசீர்வாதத்தை அன்னாள் பெற்றிருக்கவே முடியாது. அன்னாளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க, கண்ணீர் வடிக்கிறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்கங்கிறதுனால தான் எல்கானாவே ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களை எடுத்து கொடுக்குறாரு. பெனின்னாளை நேசிக்கிறாரு, அதே மாதிரி அன்னாளையும் நேசிக்கிறாரு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா பெனின்னாளுக்கு அவரோட அந்த மகளுக்கு குமாரர் குமாரத்தி இருக்காங்க, எல்லாருக்கும் ஒரு பங்குன்னு சொல்லி வச்சுருந்தா, அன்னாளுக்கு மாத்திரம் ரெட்டிப்பான பங்கை கொடுக்குறாரு. ஏன்னா அவளுக்கு குழந்தை இல்லை, அவள் ரொம்ப கஷ்டப்படுறா, அதனால் ரொம்ப கண்ணீர் வடிக்கிறா. தேவ சமூகத்தில் தான் போய் அழுவா பாருங்க. இதை எல்கானா பார்த்துட்டே இருக்காரு. ஒரு நல்ல கணவர் அவர் சொல்கிறாரு 8வது வசனத்தில், அவள் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, அன்னாளே ஏன் அழுகிறாய், ஏன் சாப்பிடாதிருக்கிறாய், ஏன் சஞ்சலப்படுகிறாய், 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா என்றான். இப்போ பாருங்க, எல்கானாவுடைய நேசம், ஒரு கணவருடைய நேசம் ரொம்ப அதிகமாக இருக்குது. மற்ற கணவன்மார் மாதிரி இவளை நேசிக்கலை, ரொம்பவே நேசிக்கிறாரு. உன் 10 பிள்ளைங்களை காட்டிலும் நான் உனக்கு விசேஷமாக நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், உன் மேலே ரொம்ப பிரியமாக இருக்கேன், ஏன் இதுக்கு அழுகிற, ஏன் சஞ்சலப்படுற, இப்படியே சொல்லி சொல்லி அவளை ஆறுதல் படுத்த பார்க்குறாரு. ஆனாலும் கூட அன்னாளால் பொறுக்க முடியல. பெனின்னாளோடைய குத்துற வார்த்தைகள் ஒன்னொன்னும் ரொம்ப ஆழமான ஊண்டு, ஆழமான காயங்களை உருவாக்கியிருக்கு. அதனால அன்னாள் என்ன பண்ணுறாங்கன்னா, வேகமாக ஆண்டவரோட சமூகத்தில் தான் ஓடி போய் அழுகிறாங்க.
அவங்க கண்ணீர் விடுறாங்க, அழுது அழுது குமரி குமரி அழுகிறத பார்த்துட்டு இந்த ஏலின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு அங்கே, அவர் தான் ஆசாரியன். அவர் நினச்சிக்கிறாரு இந்த அம்மா குடிச்சிட்டு வந்து அழுகுது, குடிச்சிட்டு வந்து உளருது அப்படின்லாம் தப்பு தப்பாக நினச்சிக்கிறாங்க. ஆனால் அப்படி இல்லை. அவங்க குடிக்கவும் இல்லை, அவங்க வெறிக்கவும் இல்லை. அவங்க வந்து தேவனுடைய சமூகத்தில் இருதயத்தில் இருக்கக்கூடிய வேதனைகளை அப்படி வாயினால் கொட்டி கொட்டி இருதயத்தை கிளியர் பண்ணுறதுக்கு கொட்டி கொட்டி தேவனிடத்தில் கண்ணீரோடு அழுகிறாங்க. இன்றைக்கி நீங்கள் அப்படி அழுதுட்ருக்கீங்களா? இன்றைக்கி நீங்கள் குமரி குமரி அழுதுட்ருக்கீங்களா? எனக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல ஆண்டவரேன்னு இருக்கீங்களா? இன்றைக்கி இயேசு உங்களுக்கு போதுங்க. உங்களுக்கு இயேசு ஒருத்தர் இருந்தால் உங்களுக்கு போதும். அவர் தான் உங்களை நேசிக்கிறவர். அவர் தான் உங்களை முற்றிலுமாக உங்கள் பிரச்சனையிலேருந்து வெளியில் கொண்டு வரக்கூடிய ஒரே தெய்வம். இவரை நீங்கள் முற்றிலும் நீங்கள் நம்பி வந்தீங்கன்னா, நீங்கள் நம்பிக்கையின் சிறைகளேன்னு அவர் சொல்கிறாரு. அரணுக்கு திரும்புங்கள் சொல்கிறாரு. ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை தருவேன், இன்றைக்கே தருவேன்னு சொல்கிறாரு. விசுவாசிங்க, நம்புங்க, இயேசுவை நம்பி இன்றைக்கி வாங்க, இப்போ வாங்க, இப்போ வந்துட்டிங்கன்னா போகிறோம். நிச்சயமாக உங்களுக்கு அவர் ப்ராமிஸ் பண்ணுற அந்த தெய்வம், அந்த வாக்கு மாறாதவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாத கர்த்தர் நிச்சயமாக அவங்க வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார். அப்படி தான் பாருங்கள், ஏலி வந்துட்டு கடைசியாக என்ன சொல்கிறாரு, நீ வேண்டுதல் செஞ்சது உனக்கு கிடைக்கும்னு சொல்லும் பொழுது அது ஒரு நல்ல வார்த்தையாக தெரியுது இந்த அம்மாவுக்கு. கண்ணீரெல்லாம் தொடச்சிட்டு, இனி நான் அழக்கூடாது, போதும், நான் என் இருதயத்தெல்லாம் ஊற்றிட்டேன், இனி நான் அழமாட்டேன். இது ஒரு நல்ல முடிவு. அழக்கூடாது, இனி சஞ்சலப்படக்கூடாது, இனி வருத்தப்படக்கூடாது. கர்த்தர்கிட்ட எல்லாம் சொல்லியாச்சுல்ல, இனி அவர் கொடுக்கறது என்னவோ அதை வாங்கணும்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது தான் குழந்தை பாக்கியம் கிடைக்குது. அந்த மகளுக்கு ஒரு பொருத்தனை பண்ணுறாங்க. எனக்கு முதலாவது பிறக்கிற அந்த ஆண் பிள்ளையாக இருக்குமானால் நான் உங்கள் சமூகத்தில் கொண்டாந்து உங்ககிட்டே கொடுத்துட்றேன் ஆண்டவரே. இந்த ஏலி தாத்தாக்கிட்டே நான் விட்டுறேன், அவரே வளர்க்கட்டும், அவரே கர்த்தருடைய பிள்ளையாகவே அது வளரட்டும். என் குடும்பத்தில் இருந்து நான் வளர்க்குறது கூட நான் தகுதி இல்லை, நான் இங்கே உங்ககிட்டே கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. இந்த குழந்தை பிறக்குது. சாமுவேல்னு பெயர் வைக்கிறாங்க. இந்த சாமுவேல் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக வர்றாரு. அந்த அன்னாளுக்கு எப்படி ஒரு சந்தோஷமாக இருக்கும் பாருங்கள். எல்கானாவுடைய பிள்ளைங்க, அந்த பெண்ணினாலோட பிள்ளைங்களை பற்றி பைபிளில் எங்கேயுமே போடலை. ஆனால் இந்த அன்னாளுடைய பிள்ளை, பிள்ளை சாமுவேல், அவன் தீர்க்கதரிசி. சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கடைசி வரைக்கும் நல்ல தீர்க்கதரிசியாக இருந்து மரித்து போனவர் இந்த சாமுவேல். அப்படிப்பட்ட ஒரு மகனை பெற்றெடுத்த மகள். ஆனால் பொருத்தனை செஞ்சு அதன்படி அவள் செய்தாள், நிறைவேற்றினான். சில பேர் பொருத்தனை பண்ணிட்டு குழந்தை பிறந்தோடனே, ஐயோ இது என்னோட பிள்ளை ஆண்டவரே, ரெண்டாவது ஒரு பிள்ளை பிறந்துச்சுன்னா அதை கொண்டாந்து தரேன், இந்த பிள்ளையை நானே வச்சுக்கிறேன்ப்பா, ஐயோ இது ரொம்ப அழகாக இருக்குது, நான் இவ்வளோ நாள் பிள்ளை இல்லாமல் கஷ்டப்பட்டேனே ஆண்டவரே, எனக்கு ஒரே ஒரு பிள்ளை கொடுத்துருக்கீங்க அப்படின்னு மாற்றிருக்கலாம். ஆனால் நான் அப்படி மாற்றலை. நான் கர்த்தருக்கு ஒரு பொருத்தனை செஞ்சால் அந்த பொருத்தனையின்படி நான் நடந்து கொள்வேன்னு உத்தமமாக இருந்தா, உத்தமமாக அந்த குழந்தை பால் குடிக்கிறத மறந்த உடனேமே கொண்டு போய் அந்த ஏலி தாத்தாட்ட விட்டுட்டா. அவ்வளோ ஒரு சந்தோஷமாக விட்டா. கர்த்தருக்கு நான் செஞ்ச பொருத்தனையை நான் நிறைவேற்றிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷமாக இருந்தேன். அப்படி இருந்த அந்த மகளுக்கு கர்த்தர் என்ன செஞ்சாருன்னு சொல்லி பார்க்கலாம். இது 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில், அப்படியே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார். அவள் கற்பம் தரித்து 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் பெற்றாள். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் கர்த்தருடைய சந்நிதியில் வளர்ந்தான். மற்ற 5 பிள்ளைங்களும் அவங்களுக்கு கிடைச்சது. அந்த 5 பிள்ளைங்களையும் அவங்க தான் வளர்க்குறாங்க. ஆனால் சாமுவேல் மாத்திரம் கர்த்தருடைய சந்நிதியில் வளர்ந்த ஒரு மகனாக இருக்கிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசுவை கூட நினச்சி பாருங்க. இந்த 3வது பகுதியில் இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இயேசு கிறிஸ்து அப்படி ஒரு ராஜாதி ராஜாவும் தேவாதி தேவனும் கர்த்தரிடத்தில், அந்த வானத்தில் பரலோகத்தில் இருந்த அந்த தெய்வம், ஆனால் நமக்காக இந்த உலகத்துக்கு வந்தார். நமக்காக பாடுகள் எக்கச்சக்கம் அனுபவித்தார். சிலுவை மரத்தில் அவர் பட்ட பாடுகளை நம்ம எண்ணினோன்னா நமக்கு கண்ணீர் வராமல் இருக்காது. அப்படி உள்ள பாடுகளை அனுபவிச்சனால அவருக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் பார்த்தீங்களா? இன்றைக்கி இயேசு கிறிஸ்து பிதாவுடைய வலது பாரிசத்தில் ஜம்முன்னு உட்கார்ந்துருக்கிறாரு. அவர் தேவாதி தேவனும் ராஜாதி ராஜனுமாக உட்கார்ந்துருக்கிறாரு. இந்த உலகத்தில் எல்லாருக்கும் உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்லி ஒரு ஜெயமுள்ள கர்த்தராக இன்னைக்கு வாசம் பண்ணுறாரு. நீங்கள் இது எனக்கு மாத்திரம்தாங்க இந்த தொல்லை, எனக்கு மாத்திரம்தான் இப்படி வேதனைலாம் வருது, நான் நல்லது தான் செய்கிறேன் ஆனால் எனக்கு மோசடி தான் வருது அப்படின்னு சொல்லி கலங்காதீங்க. எல்லாத்துக்கும் ஒரு அளவு தான் இருக்கும், ஒரு டைம் வரைக்கும் தான்.
அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்லுவார், ரெட்டத்தனையாக நான் உன்னை ஆசீர்வதிக்கணும்னு நான் துடிச்சிட்டு இருக்கேன், நான் உனக்கு உதவி செய்ய ரெடியாக இருக்கேன், நான் உனக்கு உதவி செய்வேன், நீ என்னை நம்பி வான்னு சொல்லி கூப்பிடுறாரு. இன்றைக்கி யாரெல்லாம் வந்து இயேசுவே எனக்கு வேணும், நீங்கள் எனக்கு வேணும் ஆண்டவர், என் உள்ளத்தில் வாங்க, என் பாவத்தெல்லாம் மன்னிச்சிருங்க, என்னை ஏற்றுக்கொள்ளுங்க இயேசுவேன்னு சொல்லி சொல்லும் பொழுது ஆண்டவர் உங்களை ஏற்றுக்கொள்கிறார். நீங்கள் அவர் பிள்ளையாகிறீங்க. நிச்சயமான ஒரு பதில் இருக்குது. அது வேறு ஒன்றும் இல்லை, ரெட்டிப்பான ஆசீர்வாதம் இருக்குது. அதை இன்னைக்கே தருவேங்கிறாரு. பெற்றுக்கொள்ள ரெடியாக இருந்தீங்கன்னா ஆண்டவர் கொடுக்கறத பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, அந்நாளை போல இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, குழந்தை பாக்கியம் இல்லாத ஒரு காரணத்தினால ஒதுக்கி வச்சுட்டாங்க, குடும்பமே தள்ளி வச்சுட்டாங்க, புருஷனும் ஒதுக்கி வச்சுட்டாங்க என்று சொல்லி மனவேதனையோடு நீங்கள் இருக்கிறீங்களா? இல்லை வேறு பிரச்சனைகளில் சிக்குண்டு இந்த சிறையிருப்பு என்னால் தாங்க முடியலன்னு சொல்லி வேதனையில் அழுதுட்ருக்கீங்களா? நீங்கள் அழ வேண்டாம், கலங்காதே, திகையாதே. நான் உன் தேவன், நான் உன்னோடே கூட இருக்கிறேன், உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் சொல்கிற இயேசு உங்களோட இருக்கிறாரு. அவர் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார், ஒரு நாளும் உங்களை விட்டு போக மாட்டார். நல்ல தகப்பனே, உங்க ஆசீர்வதிங்க ராஜா. யாரெல்லாம் இந்த ஜெபத்தில் கண்ணீரோடு கவலையோடு ஆண்டவரே என்னை நீங்கள் நினைத்தரலுங்க, என்ன நினச்சிட்டிங்கன்னா நீங்கள் என்னை ஆசீர்வதிப்பீங்க இல்லையா? என்னை நினைங்கப்பா, என்னை ஆசீர்வதிங்கப்பான்னு சொல்லி வேதனையோடு முழு இருதயத்தோடு உடைஞ்ச உள்ளத்தோடு வர்றாங்களோ அவங்க எல்லாரையும் நீங்கள் ஆறுதல் படுத்துறீங்கப்பா. யாரெல்லாம் வர்றாங்களோ எல்லாரையும் நீங்கள் வருத்தப்பட்டு பாரஞ்சு பார்க்குற ஒவ்வொருவரையும் நீங்கள் இளைப்பாறுதல் கொடுங்க. ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை இன்னைக்கே கொடுங்க ராஜா. ஆசீர்வதிங்க. உங்கள் பிள்ளைங்க சுகிர்த்து வாழணும் ராஜா. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மேலும் எங்களை தொடர்பு கொள்ள ரிஜாய்ஸ் மினிஸ்ட்ரீஸ், எவாஞ்சலிஸ்ட் டாக்டர் டாப்னி ஜோசப், செல் 9171100011. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.